ஓம் சாந்தி. இப்போ பக்தியில் சொல்லியிருக்காங்க, அதாவது அசத்தோமா சத்துகமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய அப்படின்னு சொல்லுவாங்க. அசத்தோமா சத்துகமய அப்படின்னா அசத்தியத்திலிருந்து விடுபட்டு சத்தியத்தோட பாதையை நோக்கி எங்களை அழைத்து செல், கடவுளை சொல்றது. அசத்தியம் அப்படின்னா எது அசத்தியம், எது அசத்தியம், எது சத்தியம், எது அசத்தியம்? என்னங்க என்னங்க உண்மையா இருக்கிறது சத்தியம், அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். வேற ஒரு அர்த்தம் கூட இருக்கு. சத்தியம்னா என்ன, அசத்தியம்னா என்ன? மாறாத உண்மை சத்தியம். இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேல போய் சொல்லலாம். எது எது உறுதியானதோ அது சத்தியம். சரி, அப்புறம் அழிவு இல்லாதது, எதுக்கு அழிவு இல்லையோ அதுதான் சத்தியம். நம்ம உடலுக்கு இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அது என்ன தெரியுமா? மெய் அப்படின்னு சொல்றோம். மெய்னா என்ன அர்த்தம்? சத்தியம் அப்படின்னு அர்த்தம். ஆனா அதுவே சத்தியம் இல்லை. ஏன்னா உடல் ஒரு நாள் என்ன ஆகும்? அழிஞ்சிடும். அப்ப அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை நோக்கிய ஒரு பயணம். அதாவது இவ்வளோ நாளா நான் தான் இந்த உடல் தான் நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு முதல் கிளாஸ்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. நான் உடல் இல்லை, அழியக்கூடிய உடல் அல்ல, நான் அழிவற்ற ஆத்மா. சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டோமா? அசத்தியம் இந்த உடல் நினைக்கிறது. தேகம் அப்படின்னா தேகத்தோட 1008 தர்மங்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யன்னு கடவுள் சொல்றாரு. முதல்ல எது சத்தியம், எது அசத்தியம்? அப்ப அழிவற்றவர் தான் சத்தியம். ஆத்மாவுக்கும் அழிவு கிடையாது. அதே மாதிரி தான் பரமாத்மாவுக்கு கூட அழிவு கிடையாது. அப்ப அசத்தியத்திலிருந்து சத்தியத்தை நோக்கி நம்மை இறைவன் அழைத்து செல்கின்றார். 2வது சென்டென்ஸ்ல என்ன இருக்கு? தமசோமா ஜோதிர்கமய. தமஸ் அப்படின்றது டார்க்னஸ், ஹெவினஸ். எது டார்க்னஸ் அப்படின்னா இக்னோரன்ஸ் சொல்லலாம், அறியாமை. அறியாமைன்ற இருள்ல இருந்து எங்களுக்கு ஞானம்ன்ற வெளிச்சத்தை நோக்கி அழைத்து செல் அப்படின்னு சொல்லி கடவுளை கூப்பிடுறோம். இப்ப இந்த உலகமே அறியாமையில இருக்கு. அதுல முக்கியமான அறியாமை, நான் யாருன்னு எனக்கு தெரியல, என்னோட வீடு எங்க இருக்குன்னு தெரியல, என்னுடைய தாய் தந்தை யாருன்னு தெரியல. அதாவது நான் அப்படிங்கிறது யாரை குறிக்குது? உயிரை குறிக்குது. அந்த விஷயம் நம்ம மறந்து போயிட்டோம். நம்ம எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இக்னோரன்ஸ் அப்படின்ற இருள்ல இருக்கிறோம். அதனாலதான் அடிக்கடி மனசு பாரம் ஆயிடுது. ஆகுதா இல்லையா? அறியாமைன்ற இருள்னால மனசு பாரம் ஆகுது. ஞானம்ன்ற வெளிச்சம் கிடைச்சதுக்கு அப்புறம் மனசு லைட் ஆகும். லைட்ல 2 அர்த்தம் இருக்கு. இங்கிலீஷ் லைட்டு LIGHT, தமிழ்ல 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று ஒளி, இன்னொன்று லைட்னஸ். வெயிட்டே இல்லாத, வெயிட்லெஸ். அதுதான். அப்ப மனசு பாரமா இருக்கிறது. இந்த ஞானம் உள்ள போக போக மனசுல இருந்த பாரம் நீங்கி மனசு லைட் ஆயிடும், லேஸ் ஆயிடும். அதனால எங்களை அந்த இருள்ல இருந்து வெளிச்சத்தை நோக்கி அழைத்து செல் அப்படின்னு கடவுளை கூப்பிடுறோம். 3வது சென்டென்ஸ் என்னது? மிருத்யோமா அமிர்தம் கமய. இந்த உலகமே ஒரு மரண உலகம், மரண பயம் இருக்கு. உலகத்திலேயே அதிகமான பயம், மிகப்பெரிய பயம் என்னன்னா மரண பயம்தான். பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா கடவுள் சொல்றாரு, எப்படி ஆத்மாவுக்கு அழிவு கிடையாதோ அப்படிதான் பரமாத்மாவுக்கும் அழிவு கிடையாது. ஆத்மாவுடைய தாய் தந்தையா யார் இருக்கிறாங்க? பரமாத்மா இருக்கிறாரு. அதனால ஆத்மா, அந்த பரமாத்மா சொல்றாரு, ஆத்மாவுக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. இதுதான் கியான அமிர்தம். இந்த கியான அமிர்தம் போச்சு அப்படின்னா மரண பயம் நீக்கப்படும். சரிங்களா?
நம்ம நிறைய இந்த ஸ்லோகன்ஸ்லலாம் நிறைய டீப்பான அர்த்தங்கள்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்படியே சில பேர் அப்படியே ஸ்லோகன் மட்டும் கடகடன் மனப்பாடம் பண்ணி ஸ்லோகனை மட்டும் சொல்லிக்கிறோம். ஆனால் அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இன்னைக்கு மிகப்பெரிய அர்த்தத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த உலகமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், யார் அந்த கடவுள்? கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? இருக்கலாம். இருக்கலாமா? இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரு. கேரண்டியா? ஏன்னா நாம வந்து அவங்க தாய் தந்தைய சந்தேகப்படுற மாதிரி கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னா நம்ம தான் சொல்றோம். கோவில்ல போயிட்டு தாயும் நீயே தந்தையும் நீயே, அம்மையப்பன் அப்படின்னு யார சொல்றோம்? கடவுளை தான் சொல்றோம். இப்ப அந்த தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய இறைவன் உருவம் எப்படி இருப்பாரு? பல ரூபத்துல இருப்பாரா? இல்ல இறைவன் வந்து பலரா ஒருத்தரா? ஒருத்தர். இது வந்து சில பேர் நினைக்கிறாங்க இறைவன் வந்து இயற்கை தான் இறைவன். இயற்கை அப்படின்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், 5 தத்துவமா கடவுள் இருக்கிறாரு. 5 தத்துவங்கள் தான் கடவுளா இல்ல 5 தத்துவங்களுக்கு அதிபதி கடவுளா? அதிபதியா இல்ல 5 தத்துவங்களா? 5 தத்துவங்களுக்கு அதிபதி. 5 தத்துவங்களுக்கு பிரகிருதி அப்படின்னு சொல்றோம். இறைவன் வந்து பிரகிருதி பதி அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 தத்துவங்களுடைய அதிகாரி. அவர் தான் ஹையஸ்ட். சரிங்களா? நாமளே காலையில உங்களுக்கு முதல் நாள் கிளாஸ்ல எடுத்திருப்பாங்க. 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்டதுதான் இந்த உடல், இன்சான் உடல். இந்த இன்சான் உடலை இயக்குறது யாரு? ஆத்மா இந்த இன்சான் உடலை இயக்குது. ஆத்மாவே வந்து இந்த உடலுக்கு அதிபதி தான். ஆத்மா ராஜா. இந்த மந்திரிங்க யாரு சொல்லியிருப்பாங்க? முக்கியமான மந்திரி யாரு? மனசு. நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, காலையில கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. மனசு, புத்தி, சுபாவம் 3 இருக்கு. அது வந்து மந்திரிங்கன்னு வச்சுக்கலாம். ஆத்மா ராஜா, மந்திரிங்க. பிரஜைகள் யாரு அப்படின்னா கண்ணு, காது, வாய், கை, காலம், இதெல்லாம் கர்ம இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிரஜைகள். இந்த பிரஜைகள் அப்புறம் மந்திரி எல்லாமே ராஜா தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு ஒரு பீரியட்ல. அப்ப இந்த உலகம் சுபிக்ஷமா இருந்தது. எல்லாரும் நல்லவங்களா இருந்தாங்க, தேவதைகள் போல இருந்தாங்க. ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே நிறைஞ்சு இருந்தது இதே பூமியில. சொர்க்கம்னா அதுதான். இன்னைக்கு எப்படி இருக்கு? முதல்ல ராஜா தூங்கிட்டாரு. ராஜா தூங்கின உடனே மந்திரி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப வந்து மந்திரி சொல்றதுதான் வந்து கர்ம இந்திரியங்கள் கேட்குது. ராஜா வந்து ஆத்மா அப்படிங்கிறது இங்க வந்துதான் தெரியுமே. நான் வந்து ஆத்மா, இந்த உடலுக்கு அதிபதியாக 2 புருவங்களுக்கு மத்தியில இருக்கேன். மந்திரி நடுவில் வேலை காமிச்சிட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ராஜா தூங்கினதுனால ராஜாவுடைய போஸ்ட்ல அவர் உட்காந்துட்டார். மனம் போல நம்ம வந்து நடந்துக்கிட்டே இருந்தோம். என்ன தோணுதோ அதெல்லாம் செஞ்சோம். யார் என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை. நம்ம இஷ்ட பிரமாணம் தான் நடந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கர்ம இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய கண்ணு, காது, வாய் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குது. அது இஷ்ட பிரமாணம் அது நடக்குது. இப்போ பிரஜைகளோட ராஜ்யம் நடந்துட்டுருக்கு. பிரஜைகள் வந்து மந்திரி சொல்கிற பேச்சு கேட்கறதில்ல, மந்திரி ராஜா சொல்கிறது கேட்கறதில்ல. இப்போ என்ன பண்ணணும்? ராஜா ராஜாவோட சீட்டில் உட்காரணுமா வேணாமா? உட்காரணும்ல. ரொம்ப நாளாக தூங்குனதுனால ஆத்மாவில் சக்தியே இல்லை. அதனால ராஜா சீட்டில் உட்காந்தாலும் 5 குதிரைகள் பூட்டிய தேரோட்டி இப்போதான் எழுந்து உட்காந்து இருக்கிறாரு. பார்த்தா ஒன்றும் ஒரு டைரக்ஷனில் ஓடிட்டு இருக்கு. அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த மந்திரியை ரொம்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறாரு.
கண்ணுக்காதாவது ஏதாவது ஒன்றாவது கேட்குது. ஆனால் இந்த மனசு இருக்கே, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, இஷ்டத்துக்கும் ஓடுறது, எண்ணங்களால் ஓடுதான். அதனால தான் அந்த குதிரையோட மனதை கம்பேரிசன் பண்ணியிருந்தாங்க. குதிரை போல் மனசு ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கடிவாளம் போடணுமா வேணாமா? இது யார் போடணும்? ராஜா தான் போடணும். ஆனால் ராஜாவுக்கு சக்தி இல்லாமல் இருக்கிறாரு. இந்த சக்தி கொடுக்கக்கூடியவர் யார்? உயிருக்கு, ஆத்மாவுக்கு யாரால சக்தியை கொடுக்க முடியும்? பரமாத்மாவால் தான் கொடுக்க முடியும். இப்போ இந்த பரமாத்மாவே யாருன்னு தெரியலையே, நாம் எப்படி அவர்கிட்ட இருந்து சக்தி வாங்குறது? அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? பரமாத்மாட்டிருந்து சக்தி வாங்கிட்டோம்னா ஆத்மா ராஜா என்ன ஆயிடுவார்? பவர்ஃபுல்லாக ஆயிடுவார். அப்போ ராஜா பவர்ஃபுல்லாக சீட்டில் உட்காராருன்னா மந்திரி கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். மந்திரி எப்போ கேட்குறாரோ அப்போ பிரஜைகள் எல்லாருமே கண்டிப்பாக கேட்பாங்க. வாயே நீ பேசாத அப்படின்னா வாய் அதிகமாக பேசுது. நீ கோவப்படாதன்னு சொல்லி பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா கோவமும் உங்கள் வாய் மூலமாக தான் வெளிப்படுது. அதுக்கு காரணம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஏன்னா மனசே கண்ட்ரோல் இல்லை. சரிங்களா? முதல்ல மந்திரி சரி பண்ணாதான் பிரஜைகள் சரியாவாங்க. ஹட்ட யோகம் பக்தி மார்க்கத்தில் சொல்லி கொடுத்தாங்க. அதை என்ன பண்ணாங்கன்னா, கர்மேந்திரியங்களை வளைச்சு, ஹட்டுனா பிடிவாதம்னு அர்த்தம். பிடிவாதமாக ஆசனாஸ்லாம் பண்ணி, அப்புறம் பிராணாயாமம், மூச்சை அடக்கி, கர்மேந்திரியங்களை அடக்கி, அதுக்கப்புறம் மந்திரியை அடக்கி அப்புறம் ராஜாவை அடக்கலாம்னு நினச்சாங்க. இதெல்லாம் முடிகிற காரியம்மா? ஒன்றுமே இல்லை. ஆத்மா அப்படிங்கிறது ராஜா. ராஜா சீட்டில் உட்காந்தா போதும், எல்லாம் தானாக அதனுடைய கண்ட்ரோலில் வந்துடும். இதை விட்டுட்டு நம்ம இன்டைரக்டாக முயற்சி பண்ணது ஹட்டயோகம், டைரக்டாக முயற்சி பண்ணுறது ராஜயோகம். இப்போ நீங்கள் ராஜயோக ரிட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கிறீங்க. சரிங்களா? ராஜாவை இப்போ தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை என்ன பண்ணிட்டீங்க? தட்டியை எழுப்பி உட்கார வச்சிட்டீங்க சீட்டில். இப்போ அந்த ராஜாவுக்கு பவர் வேணும். இந்த பவருக்கு எங்கே போகிறது? பவர் ஹவுஸ்ட்டு தான் போகணும். இப்போ நீங்கள் எங்கே இப்போலாம் யார்கிட்ட செல்ஃபோன் இல்லை கை தூக்குங்க. சைலன்ஸில் வச்சுருக்கீங்க. செல்ஃபோனே இல்லைன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. ஒரு 2 பேர், அது குழந்தை கை தூக்குது. ரெண்டு பேருக்கு செல்ஃபோன் இல்லை. அவங்களுக்காக மற்றவங்களாம் கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க. இது ஒரு சமுதாயம் ஒரு காலத்தில் ஃபோன்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்தது ஒரு காலம். இப்போ ஃபோன் இல்லாமல் எங்கே வெளியில் போனோனாலே கையில் என்ன இருக்கணும்? ஃபோன் இருக்கணும். அந்த ஃபோனை சார்ஜ் பண்ணிட்டு தானே கிளம்புவீங்க. பண்ணுவீங்களா? பண்ண மாட்டிங்களா? பண்ணுவீங்க தானே. அப்போ ஃபோனில் இருக்கிற பேட்ரி சார்ஜரில் போட்டு சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் போனாலும் அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. நம்ம பேட்ரிக்கு எப்போ சார்ஜ் போட்டோம்? முதல்ல பேட்ரி யார்? இந்த உடல் அப்படின்றது ஒரு ஃபோன் வச்சுக்கோங்க. பேட்ரி உயிர். இந்த உயிர் அப்படின்ற ஆத்மாவிற்கு சார்ஜ் போட்டு பல ஆயிரக்கணக்கான வருஷம் ஆயிருக்கு. அதனால தான் எது செய்யணும்னு நினைக்கிறோமோ அது செய்ய முடியல. ஏன்னா ஃபோன் எப்படி இருக்குன்னா லோ பேட்ரி காட்டுது. ஆத்மாவில் என்ன இல்லை? பவர் இல்லை. ஆக்சுவலாக பவர் இருந்தால் நம்ம சொல்கிற மாதிரி மனசில் தாட்ஸ் வரும். நம்ம கேட்குறோம், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு கோவப்படுறது பிடிச்சிருக்கா, இல்லை அமைதியாக பொறுமையாக இருக்க பிடிச்சிருக்கா? பொறுமையாக இருக்க பிடிச்சிருக்கு. சந்தோஷமாக இருக்கிறது பிடிச்சிருக்கா, கவலைப்படுறது பிடிச்சிருக்கா? கவலைப்படுறதா? சந்தோஷமாக இருக்கணும். தைரியமாக இருக்கணுமா, பயந்து பயந்து வாழணுமா? தைரியமாக இருக்கணும். நேர்மையாக இருக்கணுமா, இல்லை ஆப்போசிட்டாக இருக்கணுமா? நேர்மையாக இருக்கணும். எல்லாமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? நல்லதை தான் பிடிச்சிருக்கு. அன்பாக இருக்கணுமா, வெறுப்பாக இருக்கணுமா? அன்பாக இருக்கணும். அமைதியாக இருக்கணுமா, டென்ஷனாக இருக்கணுமா? அமைதியாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கணும். பொறுமையாக இருக்கணும். தைரியமாக இருக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம எப்படி இருக்கிறோம்?
ஆப்போசிட்டாக இருக்கிறோமா? அதுக்கு யார் காரணம்? நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோமே. நம்மகிட்ட அதெல்லாம் இல்லையா? இருக்கா? எங்கே இருக்கு? ரெண்டு புருவ மத்தியில் தான் டென்ஷன் அதிகமாக இருக்குது, பயம் அதிகமாக இருக்குது, கவலை அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம விரும்புகிறோம் அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். அதில் ஏன் இல்லை? ஏன் இல்லை? இந்த மனசு வந்து ஒரு கடல் மாதிரி. குதிரையாக இருந்தது, இப்போ கடல்னு வச்சுக்கோங்க. கடலில் என்ன ஞாபகம் வரும்? கடல்னா கடல் அலைகள். அது மாதிரி மனசில் எண்ணங்கள் வருதா? அலை அலையாக வருதா? தொடர்ந்து வருதா? இந்த அலைகளில் தான் வந்து பயம், கவலை, துக்கம், அசாந்தி எல்லாம் இருக்கா? டென்ஷனு எல்லாமே இருக்கு. ஆனால் இதே கடலோட ஆழ்கடல்ல என்ன இருக்கு அப்படின்னா, அந்த ஆழ்கடல்ல என்ன இருக்கும்? அலை இருக்காது. அப்புறம் அமைதியா இருக்கும். வேற முத்துக்கள், பவளம், ரத்தினங்கள்லாம் ஆழ்கடல்ல இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மனசனுடைய ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆழ் மனசுல எதெல்லாம் கேட்டோமோ எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்கு. ஆனால் நம்ம அந்த உள்ளே இருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரணும்னா நம்மளுக்குள்ளே போகணும். நம்ம மற்றவங்கள பார்க்கறதுக்கே டைம் பத்தலை. போதா குறைக்கு சீரியல் வேற இல்லை. நம்ம வீட்டு பிரச்சனையே ஏகப்பட்டது இருக்குது, மற்றவங்க வீட்டு பிரச்சனை வேற. அது பத்தாம சீரியலு. அப்போ என்ன ஆகும்? செல்ஃபோன். அது சீரியலில் கூட செல்ஃபோனு. அப்போ வந்து என் டைமே கிடைக்காது. கிடைக்குமா? கிடைக்காதா? யாருக்காக டைம் கிடைக்காது? எதுக்காக டைம் கிடைக்காது? நம்மளுடைய மனசினுடைய ஆழத்தில் போகிறதுக்கு என்ன கிடைக்கல? டைம் கிடைக்கல. மற்றவங்ககிட்ட மணிக்கணக்கில் பேசுகிறதுக்கு டைம் நிறைய இருக்குது, வழி கிடைக்கல. கரெக்ட். அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இன்னைக்கு வழி கிடைச்சிடும். சரிங்களா? இன்றைய நாள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள்னு நினச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த நவராத்திரிக்கு முன்னாடி நாள், அமாவாசையில் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. சரி, இப்போ வந்து அந்த இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு ஒரு பேர் இருக்கா இல்லையா? அவருக்கு என்ன உருவத்தில் இருக்கிறாரு? இப்போ ஒரு குட்டி பூனையோட அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க? கிளி மாதிரி இருப்பாங்களா? அதே மாதிரி தானே இருப்பாங்க. பூனையோட அப்பா அம்மா பூனை மாதிரி தான் இருப்பாங்க. கிளியோட அப்பா அம்மா கிளி மாதிரி இருப்பாங்க. ஆத்மாவுடைய அப்பா அம்மா அம்மையப்பன்னு சொல்கிறோம். அவர் எப்படி இருப்பார்? ஆத்மா மாதிரியே இருக்க போகிறாரு. அதனால அவரையே நான் வந்து ஒளியாக இருக்கிறேன், ஒளி புள்ளியாக இருக்கேன், நட்சத்திரம் போல் ரெண்டு புருவத்துக்கு மத்தியில் இருக்கேன். இறைவன் எப்படி இருப்பார்? எப்படி இருப்பார்? அவரும் என்ன மாதிரி தானே இருப்பார், ஒளியாக தானே இருப்பார். அதையே சொல்லிட்டாங்க பக்தியில். இறைவன் வந்து ஒளி பிழம்பாக இருப்பார். வானத்துக்கும் பூமிக்கும் அந்த ஒளி பிழம்பு இருக்கும், அடிமுடி காண முடியாதவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா அப்படின்னா நானும் அப்படிலாம் இருந்திருக்கணும். நான் புள்ளியாக இருக்கிறேன், எப்படி எங்கள் அப்பா அவ்வளோ பெருசாக இருப்பார்? அவரும் எப்படி இருக்கிறாரு? புள்ளியாக இருக்கிறார். சொல்கிறாங்க அணுவை பிளந்து அதில் 7 கடலை புகுத்தி இருக்கிறாங்களாம். அணு மாதிரி ஒளி புள்ளியாக இருக்கக்கூடிய இறைவனுக்குள்ள 7 விதமான குணங்கள் இருக்கா? ஒரு ஒரு ஒயிட் ரேஸ் வருது, சன் ரேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, வெள்ளை கலரில் இருக்குது. அதில் 7 கலர்ஸ் இருக்குது, விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இறைவன் வந்து ஒளி புள்ளி தான். புள்ளிக்குள்ளே 7 கடல் இருக்குது. என்னென்ன கடல் இருக்குது அப்படின்னா, எழுதுறதா எழுதிக்கோங்க. இறைவன் வந்து
அந்த விப்ஜிஆர் இருக்கு இல்லையா, லாஸ்ட்ல இருக்கிறது ஆர். ஆர் வந்து ரெட்டு அப்படின்னா பவர். ரெட்டுனாலே பவர் தானே. இறைவன் வந்து சர்வசக்திமான், ஆல்மைட்டி அத்தாரிட்டி. அதனால சக்தியின் கடலாக விளங்குகின்றார். ஓஷன் ஆஃப் பவர், அது வந்து ஆரை குறிக்குது. அடுத்த ஆரஞ்சு, பியூரிட்டி. இந்த சாமியாரங்களும் காவி ட்ரெஸ் போடுறாங்கல்ல, அது காரணம் பியூரிட்டி. நம்ம வீடு கூட அந்த மாதிரி செம்பொன் நிறமான கலரில் தான் இருக்கும். அது வந்து தூய்மையை குறிக்குது. இறைவன் ஓஷன் ஆஃப் பியூரிட்டி, தூய்மையின் கடலாக விளங்குகின்றார். சக்தி கடல் ஒன்று, ரெண்டாவது தூய்மையில் கடலாக விளங்குகின்றார். அடுத்து எல்லோ. எல்லோ வந்து ஒரு மங்களகரமான காரியம் இல்லையா. மஞ்சள் தெளிக்கிறாங்க, மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது. இறைவன் வந்து ஓஷன் ஆஃப் ஹாப்பினஸ், மகிழ்ச்சியின் கடலாக விளங்குகின்றார். அடுத்து நாலாவது கிரீன். கிரீன்னா என்ன அர்த்தம்? பச்சை கலரு. டாக்டர்ஸ் கூட க்ரீன் ட்ரெஸ் போட்டு தான் ஆப்ரேஷன் தேட்டரில் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஒரு முள்ளை எடுக்கணுன்னா கூட ஒரு பச்சை மரத்தை காட்டுவாங்க அம்மா. அதை மரத்தை பாருங்கள் அந்த முள்ளை எடுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த க்ரீன் வந்து அன்பை குறிக்கக்கூடியது. அங்கே டாக்டர்ஸ்லாம் கொஞ்சம் கருணை அன்பு இருக்கணும். அதுக்காக தான் அந்த கலர் யூனிஃபார்ம், அது ஆப்ரேஷன் தேட்டரோட யூனிஃபார்ம். ஓஷன் ஆஃப் லவ், அன்பின் கடலாக விளங்குகின்றார். அடுத்து வந்து ப்ளூ, லைட் ப்ளூ. மனசுக்கு நிம்மதி வேணும்னா கடல் பக்கத்தில் உட்காருவாங்க, இல்லாட்டி வானத்தை பார்ப்பாங்க. அதில் என்ன கலரில் இருக்குது? லைட் ப்ளூ கலரில் இருக்குது. அமைதியின் கடலாக விளங்குகின்றார். ஓஷன் ஆஃப் பீஸ். நாலேஜ். அடுத்து நாலேஜில், அதாவது ஞான கடல் ஆவார். ஓஷன் ஆஃப் நாலேஜ். இந்த ஞானத்தை சொல்கிறதே காடு தான். டார்க் ப்ளூ, நாலேஜ். அடுத்து வயலட், ஆனந்த கடலாக விளங்குகின்றார். ஓஷன் ஆஃப், அந்த ஊதா வர்ணம் இருக்கு இல்லையா, அது எதை குறிக்குது? பிளிஸ், ஓஷன் ஆஃப் பிளிஸ். சரிங்களா, பேர் ஆனந்தத்தை குறிக்கக்கூடியது. இந்த 7 கடலையும் ஒரு அணு உள்ள புகுத்தி வச்சுருக்காங்க. அணுனா உருவத்தில் ஒளியாக இருக்கிறாரு, ஒளி புள்ளியாக இருக்கிறாரு. ஆனால் இந்த 7 கடலும் 100%. இது எப்படி அமுத சுரபி மாதிரி எடுக்க எடுக்க குறைவே குறையாத அப்படிப்பட்டவர் இறைவன். சரிங்களா. 7வது கலர் வயலட், ஊதா. இது பேரானந்தத்தை குறிக்கின்றது. சில சிலைங்கள்லாம் வந்து டார்க் ப்ளூவாக காமிச்சிருப்பாங்க, நீல நிறமாக, சிலது வயலட் கலரில் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. இப்போதைக்கு இதுதான் மெயின். கலர் மெயின் இல்லை, குணங்கள் மெயின். இந்த குணங்கள் 7மே கடவுளுக்கு என்ன இருந்ததோ அது எல்லாமே நம்மளுக்கும் இருந்தது ஒரு பீரியடில். எப்போனா பேட்ரி ஃபுல் சார்ஜாக இருக்கும் பொழுது. இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு நாடக மேடை. நம்ம ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டு நடிக்கிறதுக்காக கீழே வந்தோம், பல வேஷம் போட்டு நடிச்சிட்டோம். இது கிட்டத்தட்ட லாஸ்ட் வேஷம். பேட்ரி டிஸ்சார்ஜ் இப்போ தான் ஆயிருக்கு. அதனால் நம்மளுக்கு அந்த நாலேஜு என்னென்ன இருக்கோ, அந்த 7 கலர்ஸு 7 வேல்யூஸு எல்லாமே டவுன் ஆகிருக்கு. நம்ம கடவுள்கிட்ட போய் என்ன கேட்குறோம்? சாதாரணமாக ஜென்ரலாக எல்லாருமே கேட்குறதுன்னா பணம் வேணும், ஹெல்த்து வேணும், எல்லாத்தையும் கேட்பீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி என்ன கேட்குறோம்? என்ன கேட்குறோம்? வீடு வேணும், அது வேணும், இது வேணும், அதெல்லாம் கிடைக்குது. ஆனால் என்ன கிடைக்கல? எந்த கடையிலையுமே வாங்க முடியாது, எவ்வளோ உழைச்சாலும் சம்பாதிக்க முடியாதது எது? மன அமைதி, நிம்மதி தாங்க வேணும். மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி வேணும், தைரியம் வேணும். அதெல்லாம் தான் கடவுள்கிட்டருந்து நம்ம போய் கேட்குறோம்.
கடவுள் சொல்கிறாரு, இது எல்லாம் உனக்கு கொடுத்தாச்சு. எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. அதுதான் ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார். எனக்குள்ளவே இருக்குது, நான் எனக்குள்ளே போகிறதே இல்லை. அது யார் மேலே குற்றம்? கடவுள் மேலேயா என் மேலேயா? ஒரு அம்மா வந்து பைசாவை வந்து பையன் எங்கே வச்சாலும் எடுத்துடுறான். அரிசி டப்பாவில் வச்சாலும் காணாமல் போயிடுது, பருப்பு டப்பாவில் வச்சாலும் காணாமல் போகுது. சேஃப்டியாக ஒரு இடம் கண்டுபிடிச்சிட்டாங்க, பத்திரமா இருக்குது. எப்போ வேணும்னாலும் அங்கேருந்து போய் எடுத்துடுறாங்க. அவன் அந்த இடத்த விட்டு மீதி எல்லா இடமும் அலசி ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கான். அது எந்த இடம் தெரியுமா? அந்த பையனோட புக்கு. அந்த புக்கில் வச்சுருக்காங்க. அவன் அது மட்டும் பார்க்குறதே இல்லை. அதனால் பத்திரமா பாதுகாப்பாக அந்த புக்லேயே இருக்குது. அது மாதிரி கடவுள் வந்து இதெல்லாம் பொக்கிஷம். இந்த 7 குணங்கள் சொன்னோம் இல்லையா, இது 7மே மிகப்பெரிய பொக்கிஷம், எங்கேயுமே கிடைக்காதது. கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் வச்சுருக்காரு. நாம் தான் உள்ளே இறங்குறதே இல்லை. அது ரொம்ப வருஷம், ரொம்ப பிறவியாக இறங்கலை நாம். அதனால் நம்மகிட்ட இருக்குன்னே மறந்து போச்சு. அதுதான் நம்ம வெளியில் போய் தேடுறோம். ஆனால் நான் தொலைச்சது எங்கே இருக்குது? எனக்குள்ளவே இருக்குது. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் கடவுள் வந்திருக்கிறாரு. சரி, அந்த கடவுளுக்கு ஒரு பேர் இருக்குமா இருக்காதா? நம்மளுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குல்ல. கடவுளோட பேர் என்ன? அந்த பரமாத்மாவுக்கு தான் பரம் ப்ளஸ் ஆத்மா. அப்படின்னா உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். நம்ம சோல், அவர் சுப்ரீம் சோல். நம்ம ஆத்மா இறைவன் பரமாத்மா. இந்த உடலில் இருக்கும் பொழுது ஜீவாத்மா. கடவுள் பரமாத்மா தான். பேர் என்ன? அந்த பேரை நாம் தான் வச்சுருக்கோம். கடவுளுக்கு நம்ம அவங்கவுங்க லாங்குவேஜில் ஒரு பேர் இருக்குது. நாம் வச்ச பேர் என்ன அப்படின்னா சிவா. ஷிவ் அப்படின்ற வார்த்தை 3 அர்த்தம் இருக்குது. ஒன்று வந்து ஷிவ் அப்படின்னா நிராகாரி. நிராகாரின்னா ஒளி வடிவமானவர். உருவமே கிடையாது, ஃபிசிக்கல் பாடியும் கிடையாது, சட்டில் பாடியும் கிடையாது, ஒளியாக விளங்கக்கூடியவர். அதுக்கு ஷிவ்னு பேர். நிராகாரி, ஃபார்ம்லெஸ், ஆனால் ஒளியாக இருக்கிறார். லைட்டு, ஒளி வடிவமாக இருக்கிறார், பாயிண்ட் ஆஃப் லைட்டு. ரெண்டாவது ஷிவ் அப்படின்னா வேர்ல்டு பெனிஃபேக்டர், விஸ்வ கல்யாண்காரி, உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடியவர். சொல்கிறாங்களே, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடியவர். வெறும் பாரத நாடு மட்டும் இல்லை, முழு உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர். மூன்றாவது ஷிவ் அப்படின்னா பீஜ் ரூபதாரி. அப்படின்னா கல்ப விருட்ச மரம் இருக்குல்ல, இந்த மரத்துக்கு விதையானவர் இறைவன். நாமெல்லாம் அதில் கல்ப விருட்சத்தில் ஒரு இலையாக இருக்கிறோம். இந்த விருட்சம் ரொம்ப பெருசு, ஆலமரம் மாதிரி. ஆலமரம் கிலோமீட்டர் கணக்கில் பறந்து விரிஞ்சு இருக்கும். விதை எவ்வளோ பெருசு இருக்கும்? கண்ணிலேயே பார்க்க முடியாது. இவ்வளோ பெருசு கூட கிடையாது. அது விதை வந்து தூசி மாதிரி இருக்கும், கண்ணிலேயே பிடிக்கக்கூட முடியாது. அதுதான் ஆலமரத்து விதை. அது மாதிரி இறைவன் ஒளி புள்ளியாக இருக்கிறாரு. முழு விருட்சத்திற்கே அவர் வந்து விதையாக இருக்கிறார். முழு மனித குலத்திற்கே. எல்லார் ஜாதகம் யார் கையில் இருக்குது? கடவுள் கையில் இருக்குது. இப்போ நம்ம கடவுளோட ஜாதகத்தை பார்த்துட்ருக்குறோம். பேர், உருவம் பார்த்தாச்சு. அடுத்து அவர் எங்கே இருக்கிறாரு? எங்கே இருக்கிறாரு? காலையில் கிளாஸில் எடுத்திருப்பாங்க, மேலே இருக்கிறாரு. மேலேன்னா எங்கே? பரந்தாமத்தில் இருக்கிறாரு. அதனால் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, பொன்னம்பலத்தவா அப்படின்னு சொல்லுவாங்க. பொன் ப்ளஸ் அம்பலம். அம்பலம்னா இடம். பொன் அப்படின்னா தூய்மையான பொன் எந்த கலரில் இருக்கும்? செம்பொன் கலரில் இருக்கும். செம்பொன் நிறமான இடத்தில் வசிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அங்கே தான் அவர் மட்டும் இல்லைங்க, நாம் கூட ஒரு காலத்தில் அங்கே தான் இருந்தோம்.
நம்ம எல்லாருக்குமே வீடு எங்கே இருக்குது? பரந்தாமன் தான் நம்ம வீடு. சரிங்களா? மேலே போனால் தான் நிம்மதின்னு சொன்னோம்ல, சொன்னமா இல்லையா? அந்த மேலே எங்கே தெரியுமா? எல்லாத்துக்கும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களுக்கெல்லாம் மேலே இருக்குது. அங்கே தான் நம்ம வீடு இருக்குது. நம்மளே அங்கே தான் இருந்தோம் ஒரு பீரியடில். அங்கேருந்து ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டு நடிக்க வந்தோம். வரும்போது ஃபுல் சார்ஜ் பேட்டரியோட தான் இறங்கணும். இப்போ தான் பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிருக்கு. இது திருப்பி சார்ஜ் பண்ணணுமா வேணாமா? அந்த பண்ணக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது? காடு. சரிங்களா? அதனால் கடவுள் வந்து நம்மளுக்கு சார்ஜ் பண்ண போகிறாரு. முதல்ல வந்து நீங்கள் உங்கள் ஃபோனை சார்ஜரில் போடலை அப்படின்னா எப்படி சார்ஜ் ஆகும்? ஒரு பேட்டரியால் இன்னொரு பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? மெயின் சோர்ஸில் தான் கனெக்ட் பண்ணணும். இந்த உலகத்திலேயே வந்து மெயின் சோர்ஸ் வந்து ஒரே ஒரு கடவுள் மட்டும்தான். யாருக்கெல்லாம் வேஷம் இருக்கோ அவங்க எல்லாமே மனித ஆத்மாக்கள் தான். ஆத்மா பரமாத்மா ஆக முடியாது. ஏன்னா பரமாத்மா அஷரீரி, நிராகாரி. அவருக்கு உடலே கிடையாது. சரிங்களா? அதான், அவருக்கு உடலே கிடையாது. உடல் இருக்கிறவங்க எல்லாருமே பேட்ரி தான். அதனால் ஒரு பேட்டரியால் இன்னொரு பேட்டரிக்கு ஆறுதல் கொடுக்க முடியும், சொல்யூஷன் கொடுக்க முடியாத, சார்ஜ் பண்ண முடியாத. அதுக்கு மெயின் சோர்ஸ் தான். அந்த மெயின் சோர்ஸை தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த ராஜயோகத்தின் மூலமாக. சரிங்களா? அந்த இறைவன் வந்து இந்த உலகத்திற்கே தாயும் தந்தையுமா இருக்கிறாரு. பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், உருவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அவருடைய குணங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். 7 குணங்களில் கடலாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன வேலை செய்கிறாரு? அவருக்கு வேலை ஏதாவது இருக்கா இல்லையா? நிறைய முறை அவரை திட்டுறோம். ஞாபகம் நீங்களே கூட திட்டி இருக்கலாம். உலகத்தில் ஏதாவது அதர்மம் நடக்கும்போது அவரை பிடிச்சிட்டு திட்டுவோம். நீ வந்து உனக்கு கண்ணு இல்லையா, காது கேட்கலையா, நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்னதான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு கடவுள்? வேலை செய்கிறாரா செய்யலையா? காட் சிவா அப்படின்னு சொல்கிறோம். ஜி ஃபார் ஜெனரேட்டர், ஓ ஃபார் ஆப்ரேட்டர், டி ஃபார் டிஸ்ட்ராயர். படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்ற முத்தொழிலை புரிகின்றார். அதுக்கு 3 பேரை நிமித்தமாக வச்சுருக்கிறார். பிரம்மா மூலமாக படைத்தல், விஷ்ணு மூலமாக காத்தல், சங்கர் மூலமாக அழித்தல். இந்த 3 பேர் மூலமாக வேலை செய்கிறது ஆக்சுவலாக யார் செய்கிறாங்க? காட் சிவா. சரிங்களா? இறைவன் முத்தொழில் புரிகின்றார். பிரம்மானா நம்ம பார்த்த பிரம்மா வேறு மாதிரி இருக்காரு, இவர் வேறு மாதிரி இருக்காரு. இங்கே பின்னாடி ஃபோட்டோவில் இருக்கிற பிரம்மா இவர் தான் வந்து ஒரிஜினல் பிரம்மா. சரிங்களா? பிரம்மா எப்படி பிறக்கிறாரு? விஷ்ணுவோட நாபியிலிருந்து ஒரு கமலம் வரும், தாமரை மலர். பிறக்கும் போதே குழந்தை வந்து வயசான தாத்தாவாக தான் பிறப்பார். அப்படி தானே காமிச்சிருக்காங்க, 4 முகனாக காமிச்சிருக்காங்க. இந்த 3 முகம் எதை குறிக்குதுன்னா, இப்போ சிவன் வந்து இந்த பூமிக்கு வரணுன்னா அவருக்கு ஒரு வர்ணமாக வரக்கூடாதா? வர்ணமாக வரக்கூடாதா? கீதையில் சொல்லப்பட்டிருக்கு, யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானி பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாம்யகம் பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வரணும்னு இருக்குது? எப்போல்லாம் இந்த உலகத்தில் அதர்மம் அதிகமாயிட்டு தர்மத்திற்கு இழிவு ஏற்படுகின்றதோ அப்பொழுது அதர்மத்தை அழித்து சத்தியமான தர்மத்தை ஸ்தாபனை செய்து நல்லவங்களை காப்பாற்றி அசுரத்தன்மையை அழிக்கிறதுக்காக நான் ஒவ்வொரு யுகத்துலேயும் வரேன் அப்படின்னு இருக்கு. ஆனால் ஒரு யுகத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு சைக்கிள் வந்து ஒரு கல்பா, ஒரு கல்பத்தில் ஒரு முறை இறைவன் பூமியில் இறங்குறாரு. ஒரு சைக்கிளில் ஒரே ஒரு முறை வராரு. வந்து என்ன பண்ணுறாரு? இந்த உலகத்தை மாற்றுறதுக்காக வந்துட்டார்.
இந்த உலகம் இப்போ நரகமாக இருக்குது. இதை விட தனியாக ஒரு நரகம் வேணுமா? சொர்க்கம்னா என்ன சொல்கிறாங்க? வானத்தில் இருக்கும். நரகம்னா பாதாள லோகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையே எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி இருக்கு? நரக வேதனை. அதனால தான் பார்த்தீங்கன்னா மற்ற சில பேர் இதை தாங்க முடியாமல் சூசைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க, எரியறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நரகத்தில் தானே போட்டு வறுத்து எடுப்பாங்க, எரியிற நெருப்பில் போடுவாங்க, அதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த வாழ்க்கை வாழ முடியல. அப்போ இதை விட நரகம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? இந்த நரகத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்காக இறைவன் பூமிக்கு வந்துட்டார். இந்த நாலேஜ் எல்லாமே கடவுளால் கொடுக்கப்பட்டது தான். சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் காட் சிவா, பிரஜாபிதா பிரம்மா அப்படின்றவர் நந்தி. நந்தி உடம்புல சிவன் வந்திருக்கிறார். இந்த மூன்று முகம் தான் பார்க்க முடியும், 4வது பின்னாடி இருக்கு. இந்த 3 எதை குறிக்குதுன்னா, இறைவன் இப்போ நம்மளுக்கு தந்தையாக, ஆசிரியராக, சத்து குருவாக இருக்கிறார். பின்னாடி இருக்குல்ல, அது ஒரு முறை திரும்ப போகுது, அது இன்னும் ஃபேஸ் திரும்பலை. ஒரு நாள் வரும், அது பேர் தரம்ராஜ், சீஃப் ஜஸ்டிஸ், நீதி தேவனாக. லாஸ்ட் ஸ்டேஜ், லாஸ்ட் மகா வினாஷ் நடக்கும் பொழுது நீதி தேவனாக மாறுவார். அது பின்னாடி இருக்கு. இப்போதைக்கு அந்த தர்மராஜெல்லாம் நினச்சி பயப்பட வேணாம், கர்மத்துக்கு பயந்தால் போதும். இறைவன் தந்தையாக இருக்கிறார், ஆசிரியராக இருக்கிறார், சத்தியமான குருவாகவும் இருக்கின்றார். அதுதான் அந்த 4 முகனை குறிக்கிறது. தனியாக யாருக்கும் 4 முகம்லாம் வச்சுட்டு வாழ முடியாது மனிதன்லாம். இது அதை சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து விஷ்ணுவுக்கு 4 கை காமிச்சிருக்காங்களே, 4 கையோட மனுஷங்க இருக்க முடியாது. இது எதை குறிக்குது அப்படின்னா, அந்த கதாயுதம் இருக்குல்ல, விஷ்ணு அப்படின்னா காக்கும் கடவுள். காக்கும் கடவுள் கையில் எதுக்கு அழிக்கும் ஆயுதம்? அது எதுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இதை நாலேஜ் யூஸ் பண்ணி நம்ம மனசில் வரக்கூடிய நெகட்டிவ் ஒரு 5 விஷயம் இருக்குது. காம், குரோத், லோப், மோக், அகங்கார், லஸ்ட், ஆங்கர், கிரீட், அட்டாச்மெண்ட், ஈகோ. இந்த 5 விஷயம்தான் மனிதர்களை மனிதாபிமானமே இல்லாமல் கீழே தள்ளி இருக்கிறது. இன்றைக்கி உலகம் ஒஸ்ட்டாக போனதுக்கு 5 விஷயம்தான் காரணம். காமம், கோபம், பேராசை, பற்றுதல், அகங்காரம். இன்னைக்கு நடக்கிற அத்தனை தவறுகளுக்குமே இந்த 5ல் 1 தான் காரணம். இதனால தான் உலகம் இவ்வளோ மோசமாக போயிருக்கு. இதை அழிக்கிறதுக்காக நாலேஜ் அப்படிங்கிற கதாயுதம், இதை 4த்தையும் நாம் தான் இப்போ யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தாமரை மலர் காமிச்சிருக்காங்க. தேவதைகள் தாமரை மலர் மேலே நிற்கிற மாதிரி, உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி. அவங்களுக்கு இடமா இல்லை. அவ்வளோ பெரிய தாமரை பூவில் போய் உக்காந்தா என்ன ஆகும்? தாமரை பூவில் முழுகிடாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனித வாழ்க்கை சேற்றில் இருக்கிற சேரு மாதிரி. அந்த சேரில் என்ன இருக்குன்னா, துக்கம், அசாந்தி, பயம், கவலை, டென்ஷனு. இதுக்கு நடுவில் நம்ம செந்தாமரையாக இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த தாமரைக்கு மேலே ஒரு கோட்டிங் இருக்குல்ல, அந்த கோட்டிங் என்ன அப்படின்னா, இறைவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன். அந்த ப்ரொடெக்ஷனுக்குள்ளே நாம் இருக்கணும். அப்போ தாமரை மலருக்குள்ளே நாம் இருக்க முடியும். நம்ம லைஃபே தாமரை மலர் போல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகமே அப்படிதான். எங்கே போவீங்க? ஃபாரின் போனால் அங்கே எல்லோரும் நல்லவங்களா? எல்லாருமே இதே 5 விகாரம் தான் உலகம் ஃபுல்லாக இருக்குது. எங்கேயுமே போக முடியாத. அப்போ என்ன பண்ணணும்? அது கோட்டிங் யூஸ் பண்ணிக்கணும். இதுவே மற்ற பூக்கள்லாம் காமிக்கல. ரோஜா மலர் மேலே உட்காந்துட்ருக்குறாங்க, மல்லிகை மலர் மேலே தேவதைகள் உட்காந்த மாதிரி காமிக்கல, தாமரை மலர் மேலே தான் காமிச்சிருக்காங்க. உலகமே அப்படி தான். நாம் அந்த சேரு ஒட்டாமல் நம்மளை பார்த்துக்கணும். அதுக்கு அந்த கோட்டிங் வேணும். அந்த கோட்டிங்க்கு அந்த பூ வேர்லேருந்து தான்
சக்தியெல்லாம் எடுத்துக்குது. தாமரை குலத்தில் தாமரை தண்டுகள்லாம் அது வேர்லேருந்து தாமரை தண்டுக்கு வந்து தாமரை பூக்கு வந்து சேருது. ஆனால் பூ வந்து மேலே சூரியனை நோக்கி மேலே வந்துடுறதுனால சேரு எதுவும் ஒட்டுறது கிடையாது. அதுபோல் நம்ம ஃபேமிலி லைஃப்பில் தான் இருக்கணும். அமைதியை தேடிய பயணம்னு நம்ம வெளியில் எங்கேயும் கிளம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் காவி ட்ரெஸ்ஸும் போடணுன்னு அவசியம் இல்லை, ஒயிட் ட்ரெஸ் போடணுன்னு அவசியம் இல்லை. கலர் ட்ரெஸ்லேயே இருங்க. கடவுள் என்ன எதிர்பார்க்குறாரு? மனசு வெள்ளையாக இருந்தால் போதும், வேறு எதுவும் அவருக்கு வேணாம். இறைவன் குடியிருக்கிற மனசு எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்கணும். அது மட்டும்தான் அவர் எதிர்பார்க்குறாரு. அதனால் நம்ம வந்து இங்கே வந்தால் சில பேருக்கு பயம், கலர் ட்ரெஸ் போட்டுட்ருக்குறோம், அங்கே போனால் சாமியார் ஆக்கிடுவாங்களோ, இல்லைன்னா ஒயிட் ட்ரெஸ் போட வச்சுடுவாங்களோ, வரவே இல்லை. என்னதான் இங்கே சொல்லித்தராங்கன்னே தெரியாது. அதுக்குள்ளே அந்த மாதிரிலாம் நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு காரணம் உலகத்தில் சில நெகட்டிவ் நடக்கிறதுனால. அதனால் யார் மேலேயும் தோஷம் இல்லை. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், மனசு தான் கடவுள் பார்க்குறாரு. நீங்கள் என்ன கலர் போடுறீங்கன்னு கூட பார்க்கல. அது வந்து சேரலேருந்து விலகி இருக்கணும். என் குழந்தை தாமரை மாதிரி மலர்ந்த முகத்தோடு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. எப்படி மலர்ந்த முகத்தோடு இருக்க முடியும்? எப்போவுமே மலர்ந்த முகத்தோடு இருக்கணும்னா எப்படி முடியும்? மனசில் சந்தோஷம் இருந்தால் முகத்தில் என்ன வரும்? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீங்கள் நினைக்கிறீங்க என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் நினைக்கிறீங்கல்ல, நினைக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் உங்கள் குழந்தையோடு நடந்து போயிட்டுருக்கிறீங்க, ஒரு கூவம் மாதிரி ஒரு சாக்கடை போயிட்டுருக்கு, தெரியாமல் குழந்தை ஸ்லிப் ஆகி விழுந்துருச்சு. உடனே என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அதில் இறங்கினா தான் அந்த குழந்தைய எடுக்க முடியும். இறங்குவீங்களா இறங்க மாட்டிங்களா? இறங்கி தான் ஆகணும் இல்லையா? ஐயோ சேரலாம் ட்ரெஸ்ஸில் பட்டுட்டா என்ன ஆகும் நினைப்பீங்களா? இறங்குவீங்களா இறங்க மாட்டிங்களா? கடவுள் இறங்கிட்டாரு. நம்ம சேத்துல தத்தளிச்சிட்டு இருக்கிறோம். துக்கம், அசாந்தி, கவலை, பயம், டென்ஷனு, கோபம், பல சேரு நாலாபுறமோ இறங்கிட்டாரு. ஏன்னா நம்மளை காப்பாற்றி ஆகணும் இல்லையா? முதல்ல வாஷ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபுட்டுலேருந்து எல்லாமே கொடுக்குறாரு. ஆத்மாவுக்கு கொடுக்குற ஃபுட்டு தான் அந்த நாலேஜ். பத்தீத்த பாவன் அப்படின்னு கடவுளை சொல்கிறோம். தூய்மை ஆக்குறாரு. முதல்ல வாஷ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஃபுட்டு ஞானத்தை கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் அவரோட விருப்பம் என்னன்னா, என்னுடைய குழந்தைகள் எல்லாருமே, உலகமே அவரோட குழந்தைங்க தான். யூனிவர்சல் காட். அதனால எல்லார் முகத்துலையும் என்ன இருக்கணும்? முகம் கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க. பாறை மாதிரி முகம் சில பேருக்கு, பணம் மாதிரி முகம் சில பேருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? இங்கேருந்து என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம்? நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட எப்படி பேசுவீங்க? அதனால் கொஞ்சம் முதல்ல உங்களை சந்தோஷமாக வச்சுக்குவாங்க. இதுதான் கடவுளோட விருப்பம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த சக்கரம் இருக்குல்ல, அது உங்களுக்கு நாளைக்கு எடுப்பாங்க அந்த கிளாஸு. இந்த சங்கம் அது சேர்த்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த தபஸ்வி கோலம் இருக்குல்ல, அது வந்து நாம் யோக அக்னி, அதாவது இந்த ராஜ் யோகா மூலமாக ஏற்படக்கூடிய அக்னியின் மூலமாக இந்த 5 தீவினைகள் இருந்ததில் அதை எரிக்கிறதுக்காக அந்த தபஸ்வி கோலம், சரிங்களா? இது போதுமா? இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இறைவன் வந்து யூனிவர்சல் காட் அப்படின்னா சர்வ ஆத்மாவும் கா பிதா, அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இறைவன். அவர் எப்படி வந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் அவரால் தந்தையாக இருக்க முடியும்? அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ சாதாரணமாக வந்து உலகத்தில் வந்து நிறைய கோவிலுங்க இருக்கு இல்லையா? இப்போ கூட ரீசெண்டாக விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சது. விநாயகர் வந்து லிங்கத்துக்கு பூஜை பண்ணுற மாதிரி ஃபோட்டோ பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு சிலை பார்த்துருப்பீங்கள்ல. அப்புறம் முருகர் கூட லிங்கத்துக்கு பூஜை பண்ணுற மாதிரி பார்த்துருப்பீங்க, அப்பா 2 பேருக்குமே. சரி, அதுக்கப்புறம் அம்மன் கூட இந்த மாங்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது பூந்தமல்லி பக்கத்தில். ஒத்த காலில், அதாவது எரியிற நெருப்பில் கால் கட்ட விரலில் ஒரு சுடரில் காலை வச்சு
தபஸ் பண்ணுறாங்க சிவபெருமானை அடையிறதுக்காக. அந்த மாதிரி கன்னியாகுமரியில் உட்காந்து தவம் பண்ணுறாங்க அப்படின்லாம் கதை எழுதி வச்சுருக்காங்க. இங்கே அம்மன் தவம் பண்ண இடம் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. அம்மன் சிவனை நினச்சிருக்காங்க, முருகர் சிவனை நினச்சிருக்கிறாரு, விநாயகர் சிவனை நினச்சிருக்கிறாரு, ராமர் ராமேஸ்வரத்தில் ஈஸ்வரனை வணங்கி இருக்கிறாரு. ராவணஹத்தின்ற தோஷம் வரும் பொழுது ராமர் கூட ராமேஸ்வரத்தில் ஈஸ்வரனை வணங்கி இருக்கிறாரு. அதே மாதிரி கோபேஸ்வரம்னு ஒரு இடம், கிருஷ்ணா சிவனை வணங்கிய இடம், அதுக்கு பேர் கோபேஸ்வரம். அது மாதிரி பல தேவதைகள் வழிபாடு இருந்தாலும் அந்த தேவதைகளுக்கே பவர் கொடுத்தவர், அந்த தேவதைகளை யாரை வணங்கி சக்தி வாங்கியிருக்காங்கன்னா ஈஸ்வரனை வணங்கி தான். சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக மேலே ராமேஸ்வரம் காமிச்சிருக்காங்க. சில பேருக்கு ஆஞ்சநேயருடைய பக்தர்கள் இருப்பாங்க. ஆஞ்சநேயருக்கு பவர் இருக்கா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? ஆஞ்சநேயர் ராமரோட பக்தர், தீவிரமான பக்தர். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், அது எவ்வளோ தீவிரன்றதுக்காக. ஒரு முறை அந்த போர்லாம் முடிஞ்சிருச்சு, ராமாயணம் போர்லாம். அப்போ ஒரு சின்ன கிஃப்ட்டு ராமர் கொடுக்குறாரு இங்கே அயோத்திக்கு வந்ததுக்கப்புறம். என்ன கிஃப்ட்டுன்னா சீதையோட ஒரு முத்து மாலை, அதை கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக கொடுக்குறாரு. அப்போ அந்த ஆஞ்சநேயர் வாங்கி காதில் வச்சு பார்க்குறாரு, அப்புறம் கடிச்சிட்டு திரும்பவும் காதில் வச்சு பார்க்குறாரு, அதுக்கப்புறம் தூக்கி போட்டார். அது கடித்ததுனால இந்த முத்து மாலை சிதறி கீழே விழுது. இப்போ ராமருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, என்னடா அது நம்ம எவ்வளோ அன்பாக கொடுத்தோம், தூக்கி போட்டாரே அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, அவரோட கையிலேருந்து ஒரு ரோமம் அதை எடுத்து ராமரோட கையில் வச்சு காதில் கேளுங்க அப்படின்றாரு. இது என்ன காதில் கேட்க சொல்கிறாரு? காதில் வச்சு கேட்குறாரு. அதில் ராம் ராம் ராம்னு ஒரு சவுண்டு வருது, முடியல சவுண்டு வருது. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய எல்லா பொருள்லேருந்துமே அந்த சவுண்டு வரும், சீதையோட முத்து மாலைன்னு நீங்கள், நான் கூட ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு வேலை சீதை உங்களை நினச்சதுனால அந்த 4 பேருக்கும் கண்ணை கொடுத்துட்டாரு. நான் இப்போ 4 பேருக்கும் கண்ணு தெரியுது. இப்போ யார் சொன்னது கரெக்டு? மரமா, தூணா, பாறையா, இல்லை கயிறா? 4 பேர் சொன்னது கரெக்டா? அங்கே என்ன இருக்குது? அங்கே யானை எல்லாம் இருக்குது. இது யானை அந்த குருவே சொல்லியிருந்தா குருவே கூட இவங்க அடித்து போட்டிருப்பாங்க. ஆனால் கண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் 4 பேரும் தலை குனிச்சிட்டாங்க, ஒன்றுமே பேச முடியல. அது கரெக்டாக 4 பேருமே சொன்னது தப்பு தான். ஏன்னா அங்கே இருக்கிறது உயிரோட ஒரு யானை. அப்படி தானே? அப்படி தான் இன்றைக்கி கூட உலகத்தில் மத கலவரங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. என்னுடைய மதம் தான் ஹையஸ்ட்டு, என்னுடைய மதம் தான் ஹையஸ்ட்டு. இந்த மத கலவரங்களுக்கு காரணம் முதல்ல 3வது கண்ணு இல்லாத குருடர்களாக இருக்கிறாங்க. ஆத்மாவில் ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, மொழி இல்லை, ஈவன் ஆண் பெண் அந்த ஜெண்டர் கூட கிடையாது. இந்த பிறவியில் ஆணாக இருந்தாங்கன்னா எல்லா பிறவிலையும் ஆணாக தான் பிறக்கணும் கூட அவசியம் இல்லை. மாறி மாதிரி தான் கிடைக்கும் வாழ்க்கை. எதுவுமே நம்ம கூட வரப்போகிறது நம்ம செஞ்ச கர்மா மட்டும்தான். நம்ம இந்த பிறவியில் இந்த கேஸ்டில் பிறந்தோம், இந்த ரிலீஜனில் பிறந்திருக்கோம், எல்லா பிறவியுமே இப்படி தான் பிறக்கணும்னு கேரண்டி கிடையாது. நிலை இல்லாத உலகத்தில் எதுக்கு இவ்வளோ சண்டை? எவ்வளோ சண்டை? அதனால் கடவுள் முதல்ல கண்ணை தான் திறக்கிறாரு. எல்லா சண்டைக்கும் காரணம் இந்த நான் ஆத்மான்றதை மறந்தது தான். இவ்வளோ பெரிய சண்டை நடந்துகிட்ருக்கு, வேர்ல்டு வார் வரைக்கும் போயிட்டுருக்கு. சிம்பிளான விஷயம், நான் ஆத்மா. ஆத்மாக்கு இதில் எதுவுமே இல்லை. நம்ம எல்லாருமே அந்த ஒரு காலத்தில் பரந்தாமத்தில் ஒன்றா இருந்தவங்க தான், ஒரே வீட்டில் ஒருத்தர் தான் நம்ம எல்லாருக்குமே அப்பா அம்மா. சொல்கிறோம்ல, என்ன சொல்கிறோம்? எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அது எதை நம்பிக்கையில் சொல்கிறோம்?
நம்பிக்கை இருக்கா இல்லையா? உலகத்திற்கே தந்தை யார? இறைவன் தானே. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோரின் தந்தை இறைவன். நீ யாரை நம்பி வந்திருக்கீங்க? இந்த சரீரத்தோட தந்தையையா இல்லை உயிரோட தந்தையா? உயிரோட தந்தை சொல்கிறாரு, கொஞ்சம் யாரையும் அடிச்சுக்காதீங்க, சண்டை போட்டுக்காதீங்க, எல்லாமே என்னோட குழந்தைங்க தான். ஒரு அப்பாவுக்கு 10 குழந்தை இருக்கிறாங்கன்னா 10 குழந்தை அடிச்சிட்டு இருந்தால் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியுமா? தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க, அன்பாக நடந்துக்குவாங்க. அவங்களும் உங்களுடைய சகோதர ஆத்மா தான். எல்லாருக்குமே மனசு இருக்குது, எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்குது, எல்லாருக்குமே என்ன வேணும்? அன்பு தான் வேணும். அதனால தான் காடை அன்பே சிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதியாக இருந்தாலும் அவருடைய கருணை உள்ளத்துக்கு அளவே கிடையாது. எதிரிகளுக்கு கூட நன்மை செய்யக்கூடியவர், பரோபகாரி, தீமை செஞ்சால் கூட நல்லது செய்கிறவர். கடவுளே இல்லைன்றவங்க ஒருத்தராவது கஷ்டப்படுறாங்களா பார்த்தீங்களா? அவர் தான் நல்லா வச்சுருக்கிறார். அந்த ஒரே காரணத்துக்காக உண்மையை சொல்லணும் போனால் அவங்க தான் நிறைய கடவுளை வார்த்தையை ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் நான் கோவப்படக்கூடாது அப்படின்னா கோவம் நிறைய வரும். நம்மளுக்கு தெரியாது, அவங்க கடவுள் இல்லை நிறைய முறை கடவுளோட பேர் அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால சரி, இந்த குழந்தை நம்மளை ரொம்ப நினைக்குது அப்படின்னு கடவுள் என்ன பண்ணுறாரு? ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக அவருக்கு உண்மை தெரியாமல் கிடையாது, இருந்தாலும் அவருக்கு பரோபகாரியாக இருக்கிறாரு. எல்லாருக்கும் நல்லது செய்கிறது மட்டும்தான் இறைவனோட வேலை. தீமை செஞ்சால் கூட நல்லது செய்வார். விஸ்வமித்திரர் அவர், உலகத்திற்கே நண்பனாக இருக்கிறார். நிர்வைர், அவருக்கு யாருமே எதிரி கிடையாது. உங்களுக்கு எங்கே அந்த எதிரி வந்தாங்க? வரலாமா? உலகத்தையே குழந்தைகளாக கடவுள் பார்க்குறாரு. நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள கூட நம்மளால் அன்பாக இருக்க முடியுமா? முடியாதா? ஒரே வீட்டில் கருணை காட்ட முடியுமா? இறைவன் மன்னிக்கிறதுல கடலாக இருக்கிறாரு. நம்மளால் மன்னிக்க முடியுமா மற்றவங்க தவறுகளை? மனுஷி பாருங்க, உண்மையிலே ஒரு வீடே என்னவா மாறிடும்? கோவிலாக மாறிடும். மாறுமா? மாறாதா? நான் நினைக்கிறேன் கடவுள் என்னை மன்னிக்கணும், ஆனால் நான் யாரையும் மன்னிக்கவே மாட்டேன். அப்படின்னா எப்படி அது? மற்றவங்கள மன்னிச்சிடுங்க. எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாருக்குமே மனசு இருக்குது, எல்லாருக்குமே எல்லாமே வேணும். சரிங்களா? முக்கியமாக 2 வேணும், ஒன்று அன்பு, ஒன்று மரியாதை. கொடுத்துட்டு போயிடுங்க. அப்போ வீடு எப்படி இருக்கும்? கோவில் மாதிரி இருக்கும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு சேவையும் முதல்ல வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க. அப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குஷி பரவட்டும். சரிங்களா? அப்படி இருக்க முடியுமா? ட்ரை பண்ணுறீங்களா இல்லை முடியுமா? மனம் இருந்தால் கடவுள் மார்க்கத்தை காட்டுவார். நீங்கள் 2 நாள்லேயே மாற்றம் அடைஞ்சு வெளில வருவீங்க தானே? பார்க்கலாம். நாளைக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது. சரி, இப்போ நாம் ஒரு 10 நிமிஷம் கடவுளை நினைக்கலாமா? ராஜ யோக தியானம் அப்படிங்கிறது பரந்தாமத்தில் இருக்கிற பரமாத்மாவை போய் நினைக்க போகிறோம். சரிங்களா? எண்ணங்கள் மூலமாக. வாய் திறந்து எதுவும் சொல்ல வேணாம், நான் கமெண்ட்ரி மாதிரி கொடுக்குறேன், நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஒரு ஒலி இருக்கு இல்லையா, பாயிண்ட் ஆஃப் லைட்டு, அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து உட்காருங்க. நானும் ஒரு புள்ளி தான் இல்லையா? இந்த வேஷத்தை மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம என்னவா இருக்கிறோம்? ஒலி புள்ளி தான். இதுதான் இன்னொரு வேஷத்தை போய் எடுக்குது இல்லைங்களா? ஒரு வீட்டில் பிஞ்சு போன செருப்பை கூட ஒரு மாதம் 2 மாதம் கூட ஒரு மூலையில் கிடக்குது. ஆனால் இறந்து போன உடம்பை எவ்வளோ நாள் வீட்டில் வைக்கிறாங்க? அதுதான் இல்லையா? ஒன்றுமே இல்லைங்க, எதுக்கு இவ்வளோ சண்டை? கடவுளோட எதிர்பார்ப்பை எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், ஒருத்தவங்கள மன்னிச்சிடணும். அப்போ தான் நான் அவங்கள மன்னிப்பேன் அப்படின்றார்.
மன்னிப்பீங்களா? ஆ, உங்களுக்கு துக்கம் கொடுத்தவங்கள மன்னிச்சிடுங்க. ஏதோ ஒரு பிறவியில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இது ரிட்டர்ன் கிடைக்குது இந்த பிறவியில். எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க. அப்புறம் பாபா கடவுள்கிட்ட பாபான்னு அவரை சொல்கிறோம். பாபானா அப்பான்னு அர்த்தம். நம்ம உயிரோட தந்தை இறைவன், அவரை போய் சந்திக்கலாமா? நல்லா ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து உட்காருங்க, ஃப்ரீயாக உட்காருங்க. நல்ல சுவாசத்தை இழுத்து அப்படியே மெதுவாக வெளியில் விடுங்க. பாயிண்ட் ஆஃப் லைட்டை பாருங்கள், நம்ம சொல்கிறத கேளுங்க. நல்ல ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க, சேரில் சாயாமல். முடியலன்னா சாஞ்சிக்கோங்க, முடியுன்றவங்க ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. ஓம் சாந்தி. நான் ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடல் எனும் ஆலயத்தில் நெற்றியில் இரு புருவங்களின் மத்தியில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திரம் ஆவேன். ஒரு அறையில் தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தின் வெளிச்சமானது அறை முழுவதும் பரவுவதை போன்று என்னுடைய உடல் முழுவதும் வெண்மை நிறமான ஒளியால் நிரப்பப்படுகின்றேன். இந்த உடலானது மிகவும் லேசாக இருப்பதை உணர்கின்றேன். ஆத்மாவாகிய எனக்கு மரணம் என்பது கிடையாது. நான் அழிவற்ற ஜோதி ஸ்வரூபமாக நெற்றியில் இரு புருவங்களின் மத்தியில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றேன். கூண்டிலிருந்து விடுபட்ட சுதந்திர பறவையை போன்று நான் ஆத்மா இந்த உடலிலிருந்து விடுபட்டு என்னுடைய உண்மையான வீட்டை நோக்கி பறந்து செல்கின்றேன். இந்த உடலானது இந்த உலக நாடக மேடையில் நான் போட்டு நடிப்பதற்காக எடுக்கப்பட்ட வேஷமாகும். இதிலிருந்து விடுபட்டு என்னை ஆத்மா என்று உணர்கின்றேன். இந்த வேஷம் போல பல வேஷங்களை போட்டு இந்த உலக நாடகத்தில் நடித்து வந்திருக்கின்றேன். தெரிந்தோ தெரியாமலோ
மேலே போனாதான் நிம்மதி என்று சொல்லி கொண்டிருந்தேன். இப்போ நான் அந்த வீட்டை நோக்கிய பயணத்தை எண்ணங்களின் மூலமாக மேற்கொள்கின்றேன். நான் ஆத்மா இந்த கட்டிடத்தை கடந்து விண்ணை நோக்கி பறந்து செல்கின்றேன். ஜோதி சுரூபமாகிய நான் மேக கூட்டங்களை எல்லாம் கடந்து விண்வெளியில் பறந்து சென்று கொண்டே இருக்கின்றேன். சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து என்னுடைய உண்மையான வீட்டை அடைகின்றேன். இந்த வீடுதான் நான் வீடு பேறு அடைய வேண்டும் என்று நினைத்த இடமாகும். இந்த வீட்டில் நுழையும் பொழுதே ஆழ்ந்த இனிமையான அமைதியை நான் அனுபவம் செய்கின்றேன். எங்கு பார்த்தாலும் செம்பொன் நிறமான கதிர்களால் சூழப்பட்டு காணப்படும் இந்த இடம்தான் என்னுடைய தாய் வீடு ஆகும். இந்த வீட்டில் நுழைந்த உடனே அந்த உண்மையான அமைதியை நான் அனுபவம் செய்கின்றேன். என்னை சுற்றிலும் கோடிக்கணக்கான ஆத்மாக்களை நான் காண்கின்றேன். அனைத்து ஆத்மாக்களும் என்னுடன் பிறந்த சகோதரர்கள் ஆவார்கள். நான் இன்னும் சற்று முன்னேறி சென்று கொண்டே இருக்கின்றேன். அனைத்து ஆத்மாக்களின் தாயாகவும் தந்தையாகவும் விளங்கும் சிவ பரமாத்மாவை காண்கின்றேன். இறைவன் உருவத்தில் ஒளியாக இருந்தாலும் அனைத்து குணங்களிலும் சக்திகளிலும் கடலாக விளங்குகின்றார். அந்த இறை தந்தையின் அருகாமையில் செல்கின்றேன். அன்பே சிவம் என்று யாரை உலகமே நினைவு செய்கின்றதோ அந்த இறை அன்பிற்கு ஈடு இணையான அன்பு உலகத்தில் எங்குமே இருந்தது இல்லை, இருக்கப் போவதும் இல்லை. இந்த இறை அன்பானது மனக்காயங்களுக்கு மருந்தாக விளங்குகின்றது. சிவ தந்தையிடமிருந்து அந்த உண்மையான தெய்வீக அன்பை எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காத சுயநலமற்ற மாறாத தூய்மையான பரிசுத்தமான இறை அன்பை நான் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். இந்த இறை அன்பு மலை போன்ற பிரச்சனைகளை எல்லாம்
பஞ்சாக பறக்க வைக்கக்கூடியதாக விளங்குகின்றது. தெரிந்தோ தெரியாமலோ இந்த பிறவியிலும் முற்பிறவிகளிலும் அறியாமல் செய்த பிழைகளால் ஏற்பட்ட பாவக்கரைகளை, பாவ சுமைகளை என் தந்தை ஈஸ்வரனின் முன்பாக சமர்ப்பணம் செய்கின்றேன். கூடவே நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய மனபாரங்களையும் குடும்ப பிரச்சனைகளையும் சமர்ப்பணம் செய்கின்றேன். பாப்பகட்டேஸ்வரனாக விளங்கும் ஈஸ்வரனிடமிருந்து வரக்கூடிய செந்நிறமான ஒளிக்கதிர்கள் அந்த பாவ மூட்டைகளை எரித்து பஸ்மம் செய்து விடுகின்றன. மனபாரங்கள் நீங்கிய உணர்வு ஏற்படுகின்றது. என்னுடைய உள்ளம் மிகவும் லேசாக இருப்பதை நான் அனுபவம் செய்கின்றேன். தற்பொழுது சிவ தந்தையிடமிருந்து வெண்மை நிறமான ஒளிக்கற்றை ஆத்மாவாகிய என் மீது விழுகின்றது. இந்த ஒளிக்கற்றையில தைரியம், தூய்மை, மகிழ்ச்சி, உண்மையான அன்பு, ஆழ்ந்த அமைதி, இறை ஞானம், பேரானந்தம் போன்ற அனைத்து தெய்வீக குணங்களையும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். சத்து சித்த ஆனந்த ஸ்வரூபமாக விளங்கும் சிவ தந்தையிடமிருந்து உண்மையான அன்பையும் பேரானந்தத்தையும் பெற்று அத்தீந்திரிய சுகத்தில் மூழ்கிக் கொண்டே இருக்கின்றேன். எந்த இறைவனை அடைவதற்காக பிறவி பிறவியாக தேடிக்கொண்டிருந்தேனோ அந்த இறைவனை அடைந்த ஒரு திருப்தி எனக்குள் ஏற்படுகின்றது. மேலும் என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் குடைநிழலாக இருந்து முழுமையான பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இறைவனே எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் அனைத்து உறவாகவும் நண்பனாகவும் உற்ற துணையாகவும் இருக்கக்கூடிய அந்த சிவ தந்தையை நான் மனதார என்னோடு பூமியை நோக்கி அழைத்து வந்து விடுகின்றேன். சிவ தந்தையிடமிருந்து ஆழ்ந்த அமைதியும் உண்மையான மகிழ்ச்சியும் உலகம் முழுவதும் பரவுகின்றது. இவ்வுலகில் வாழும் அனைத்து மனித ஆத்மாக்களும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் தான்.
அனைத்து ஆத்மாக்களுக்கும் அந்த ஆழ்ந்த அமைதியும் மகிழ்ச்சியும் அனுபவம் செய்கின்றார்கள். அனைவருடைய மனக்கவலைகளையும் மனபாரங்களையும் சுமைகளையும் இறைவன் நீக்கி விடுகின்றார். தற்பொழுது சிவ தந்தையிடமிருந்து வரக்கூடிய அதிர்வலைகள் அனைத்து ஜீவராசிகளையும் சாந்தப்படுத்துகின்றது. நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் எனும் 5 தத்துவங்களும் ஆழ்ந்த அமைதி அடைகின்றன. 5 தத்துவங்களும் மீண்டும் தன்னுடைய சத்தோ பிரதான நிலையை அடைகின்றது. நான் மீண்டும் என்னுடைய உடலில் 2 புருவங்களின் மத்தியில் வந்து அமர்கின்றேன். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இறை சக்தியால் நான் நிரப்பப்படுகின்றேன். முழுமையான ஆரோக்கியம் நிறைந்த உடல். இந்த உடல் மூலமாக நற்காரியங்களை மட்டுமே செய்கின்றேன். நல்லதையே நினைக்கின்றேன். என்னிடமிருந்த ஆழ்ந்த அமைதியானது அலை அலையாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவுகின்றது. முழு பிரபஞ்சமும் ஒரு அமைதி பூங்காவாக மாறிவிடுகின்றது. நான் ஒரு அமைதியான ஆத்மா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.